நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். மீண்டும் 2000-ஐ கடந்தது கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை. ஸ்லாங்கூரில் அதிகமானோர் பாதிப்பு. மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள். அரசியல்வாதிகளுக்கு பேரா சுல்தான் அறிவுறுத்தல். 14வது பொது தேர்தலுக்கு பிறகு பேரா மந்திரி பசார் பதவிக்கான நியமன சடங்கு 3வது முறையாக நடைபெறுவது அம்மாநில சட்டமன்ற தவணை காலத்தில் இதுவரை நிகழ்ந்திராத புதிய வரலாற்று பதிவாகும். ஆனால் இந்த வரலாறு பெருமைப்படக்கூடியது அன்று. தொடர்ந்து ஒருமித்த ஆதரவை பெற தவறியிருக்கும் அரசியல்வாதிகளின் தலைமைத்துவ தோல்வியை இது காட்டுவதாக பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் முய்சுடின் ஷா தெரிவித்தார். இதனால் மக்களின் நலன் பேணக்கூடிய சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான சிந்தனை ஆற்றலில் அரசியல் உறுப்பினர்கள் கவனம் செலுத்த முடியாமல் போகும் என சுல்தான் நஸ்ரின் கூறினார். இன்று இஸ்கண்டாரியா அரண்மனையில் நடைபெற்ற பேராக்கின் புதிய மந்திரி பசார் பதவி நியமனம் மற்றும் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். பேராக்கின் 14வது மந்திரி பசாராக கொத்த தம்பான் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ சரானி முகமது பொறுப்பேற்றுள்ளார். தங்கள் வட்டாரத்தில் பல்வேறு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி சமூகவியல் பொருளாதார நடவடிக்கைகளை தரம் உயர்த்துவார்கள் என தாங்கள் தேர்ந்தெடுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது மக்கள் அதிக நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் வைத்திருக்கின்றனர். எனவே தங்களுக்குள் நிலவும் அரசியல் பகைமை மற்றும் பழமைவாத சிந்தனைகளுக்கு ஆட்படாமல் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என சுல்தான் நஸ்ரின் அரசியல்வாதிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனிடையே பிராக்கில் நடப்பில் உள்ள தேசிய கூட்டணி அரசாங்கம் தொடரும். அத்துடன் கூட்டணியில் நிலவும் பலவீனங்கள் களையப்படும் என்று புதிய மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ சரானி முகமது உறுதியளித்தார். அதேவேளையில் பேரா மாநிலத்தின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முந்தைய நிர்வாகம் ஏற்கனவே திட்டமிட்டபடி மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய ஆட்சிக்குழு மன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வரையப்பட்ட அத்திட்டத்தின் உள்ளடக்கத்தை மாற்றவோ துல்லியமாக ஆராயவோ இப்போதைக்கு போதிய நேரம் இல்லை. மந்திரி பசாராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த டத்தோ ஸ்ரீ சரானி முகமது இதனை தெரிவித்தார். இன்று மேலும் 5 ஆட்சி மன்ற உறுப்பினர்களாக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ஸ்லாங்கூரில் கோவிட்-19 தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்களின் சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான உதவிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். மக்களின் துயரை துடைப்பதில், குறிப்பாக பொருளாதார சிக்கல்களை களைவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுவதாக ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா தெரிவித்தார். இஸ்தானா ஸ்லாங்கூர் @ஸ்லாங்கூர் ராயல் ஆபீஸ் எனும் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் சுல்தான் ஷரஃபுடின் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். வேலை இழப்பு, வருவாய் குறைவு என இப்போது மக்கள் சந்திக்கும் பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு காணும்படி ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரியிடமும் மாநில அரசிடமும் தொடர்ந்து நினைவுறுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். மக்களின் துயரத்தை உணர்ந்திருப்பதோடு அவர்களின் நல்வாழ்வும் வளமும் எப்போதும் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் சுல்தான் ஷரஃபுடின் வெளிப்படுத்தினார். நாளை கொண்டாடப்படவிருக்கும் தமது 75ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சுல்தான் இவ்வாறு இடுகையிட்டுள்ளார். களைப்பை பொருட்படுத்தாது வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் சுல்தான் ஷரஃபுடின் பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். நாட்டில் கோவிட்-19 தொற்று ஏற்பட்டதில் இருந்து இன்று மிக அதிகமாக 2234 பேர் அதற்கு இலக்காகினர். அவர்களில் 1428 பேர் ஸ்லாங்கூரை சேர்ந்தவர்கள். 3 அந்த கொள்ளை நோய்க்கு இன்று பலியான வேளையில் 1112 பேர் தொற்றிலிருந்து விடுபட்டனர்.
ஸ்லாங்கூருக்கு அடுத்து சபாவில் அதிகமான 274 பேரும் கோலாலம்பூரில் 136 பேரும் தொற்றுக்கு இலக்கானார்கள். பெர்லிஸ் லபுவான் தவிர நாட்டின் எல்லா மாநிலங்களிலும் புதிய தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டன. இன்று தொற்றுக்கு இலக்கான 2234 பேரில் 5 மட்டுமே வெளிநாட்டில் தொற்றுக்கு ஆளானவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், ஜொஹூரில் தலா ஒரு தொற்று பரவல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 124 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுள் 60 பேருக்கு மூச்சு கருவி உதவி தேவைப்படுகிறது. பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதை பெரும்பாலானோர் புறக்கணித்து வருகின்றனர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காக நேற்று கைது செய்யப்பட்ட 217 பேரில் 99 பேர் முகக்கவசம் அணியாதவர்கள் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். 217 பேரில் 210 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளையில் 7 தடுத்து வைக்கப்பட்டனர். தனிமனித இடைவெளியை பின்பற்றாதது, கேளிக்கை மைய நடவடிக்கைகளில் பங்கேற்றதற்கும் பலர் கைது செய்யப்பட்டனர். நேற்று 67 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்ட வேளையில் 4 ஊர்திகளும் 8 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வேளையில் நாட்டில் 27 கட்டுமான தளங்களில் மலேசிய கட்டுமான தொழில்துறை மேம்பாட்டு வாரியம் CIDB சோதனைகளை மேற்கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா இம்மாதம் 18ஆம் தேதி வரை வீட்டு கண்காணிப்பு மருத்துவ பரிசோதனையில் இருப்பார். கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததால் சுகாதார அமைச்சு அந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை அமைச்சரின் அலுவலகத்திற்கு சென்ற செய்தியாளர் ஒருவருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு மருத்துவ பரிசோதனை முடிவுற்ற பின்னும் வீட்டிலிருந்தே பணியாற்றப் போவதாகவும் மெய்நிகர் வாயிலாக கூட்டங்களில் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா அவரின் ஃபேஸ்புக் இடுகையில் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள் வழங்கிய உத்தரவை அனைவரும் பின்பற்றி நடக்க வேண்டும், அதிலிருந்து எவருக்கும் விலக்கு இல்லை என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். தேசிய வேலை மன்றம் NEC வாயிலாக அடுத்த ஆண்டு தொடங்கி வேலைகளை உருவாக்கும் திட்டங்களை செவ்வனே மேற்கொள்ள முடியும். அதற்கான முழுமையான ஆக்கத்தன்மையுடைய ஒருங்கிணைந்த திட்டமிடலையும் செயலாக்கத்தையும் அந்த மன்றம் மேற்கொள்ளும் என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய வேலை மன்றத்தின் முதலாவது கூட்டத்துக்கு மெய்நிகர் வாயிலாக தான்ஸ்ரீ முஹிடின் இன்று தலைமையேற்றார். அனைத்துலக வாணிக தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி, கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ரட்ஸி ஜிடேன், மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ M சரவணன், நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ தங்கு ஜாஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் ஆகியோரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தேசிய வேலை உருவாக்க வியூக திட்டம் விரைவில் வகுக்கப்படும். அது மலேசியாவின் பொருளாதாரத்தையும் மக்களின் நல்வாழ்வையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். NEC-யில் தனியார் தொழில்துறையினரும் இணைக்கப்படுவர். அத்துடன் தேவையின் அடிப்படையில் அந்த கூட்டம் அவ்வப்போது நடைபெறும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் மக்களவை உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை அல்லது நம்பிக்கையை இழந்து விட்டதை புலப்படுத்தும் சம்பவம் எதுவும் இதுவரை நிகழவில்லை. அதனால் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான வாக்கெடுப்பை விரைந்து நடத்துவதற்கான அவசியம் இல்லை என பிரதமர் துறையின் நாடாளுமன்ற சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். கூட்டத்தின் 26வது பிரிவு உட்பிரிவு 1, 27வது பிரிவு உட்பிரிவு 3 கீழ் 25 நம்பிக்கையில்லா தீர்மானங்களும் ஆதரவாக 2 நம்பிக்கை தீர்மானங்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன. எனினும் அந்த தீர்மானங்கள் தொடர்பான வாக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என டத்தோ தக்கியுடின் ஹசான் வலியுறுத்தினார். மக்களவை கூட்டத்தின் 14வது 15வது விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளது. குறிப்பாக 15வது பிரிவு உட்பிரிவு 1 கீழ் இதர விவகாரங்களை காட்டிலும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அல்லது திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது விதிமுறை. அதனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் விரைந்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை டத்தோ தக்கியுடின் ஹசான் தெளிவுபடுத்தினார்.
இம்மாதம் 4ஆம் தேதி வரை 1,00,000க்கும் மேற்பட்டோர் வேலையில் இருந்து நிறுத்தப்பட்டனர். சொக்சோ பாதுகாப்பு வழங்கப்பட்ட 30,997 பேருக்கு மீண்டும் பணி கிடைத்ததாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். மேலும் 93,204 பேர் ஹையரிங் இன்சென்டிவ் திட்டத்தின் வாயிலாக பணிக்கு அமர்த்தப்பட்டனர். சொக்சோ பாதுகாப்பு வழங்கப்பட்ட பணியாளர்களுக்கு வேலை கிடைக்க அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை தொடர்வதாகவும் டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார். 1,500 ரிங்கிட் ஊதியம் பெற்றோருக்கான நிதி உதவி இதற்கு முன் 800 ரிங்கிட்டாக இருந்தது. இப்போது அது அவர்களின் ஊதியத்தில் 40 விழுக்காட்டு தொகையாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 2021 விநியோக சட்ட வரைவை மனிதவள அமைச்சு அளவிலான வாதங்களை இன்று அமைச்சர் நிறைவு செய்து வைத்தார். வேலைக்கு அமர்த்தும் திட்டங்களில் உடற்பேறு குறைந்தோர், நீண்ட காலமாக வேலை இல்லாமல் திண்டாடுவோர், வேலையில் இருந்து நிறுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த மாதம் 27ஆம் தேதி வரையில் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் 62,255 பயிற்சியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதாகவும் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். பொருளாதார ஊக்குவிப்பு உதவித்தொகை என இவ்வாண்டு 3ஆம் காலாண்டு வரையில் அரசாங்கம் வழங்கிய நிதி உதவிகள் 3,460 கோடி ரிங்கிட் ஆகும். அதில் 1,820 கோடி ரிங்கிட் இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டவை. எஞ்சிய 1,640 கோடி ரிங்கிட் கோவிட்-19 சேமிப்பில் இருந்து பெறப்பட்டவை என நிதி துணை அமைச்சர் முகமது ஷஹார் அப்துல்லா தெரிவித்தார். B40, M40 பிரிவைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் நோக்கில் அந்த உதவி நிதி வழங்கப்பட்டது. பலூன் வடிவிலான அங்கியை அணிந்து கொண்டு விளையாட்டு நடவடிக்கைகளை தொடரும் புதிய அணுகுமுறைக்கு தேசிய பாதுகாப்பு மன்றம் சுகாதார அமைச்சின் அனுமதி தேவை. அந்த புதிய அணுகுமுறை அனுமதிக்கப்பட்டால் கோவிட்-19 வைரஸ் அச்சுறுத்தலால் தடைப்பட்டுள்ள விளையாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் அடுத்த ஆண்டில் மேற்கொள்ளப்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரீசால் மரிகான் 9 அமெரிக்கான் தெரிவித்தார். அத்துடன் இளைஞர் விளையாட்டுத் துறையில் பணியாளர்கள் குறைப்போ பணி நீக்கமோ இருக்காது என அமைச்சர் உறுதியளித்தார். கடாவின் நீர்வள பகுதிகள் சுரண்டப்படாது என மாநில மந்திரி பசார் முகமது சனுசி மனோர் உறுதியளித்திருப்பதாக சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். அந்த பகுதிகளில் முன்னதாக அனுமதிக்கப்பட்ட வெட்டுமர நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு மாற்று இடம் வழங்கப்படும். கடா உலுமுடா பகுதி நாட்டின் வடக்கு பகுதியில் வசிக்கும் 42 லட்சம் மக்களுக்கான நீர்வள பகுதியாக விளங்குகிறது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவால் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பினாங்கில் பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு எசான் முடா சமூக நல அமைப்பு உதவிகளை நல்கியது. கோவிட்-19 பெருந்தொற்றின் 2ஆம் கட்ட தாக்கத்தினால் நாட்டில் பள்ளிகள் மூடப்பட்டன. அதனால் பாதிக்கப்பட்டவர்களை கருத்தில் கொண்டு பினாங்கு எசான் முடா சமூக நல அமைப்பு 50 பள்ளி பேருந்து சேவை நடத்துனர்களுக்கு சமையல் பொருட்களை வழங்கியது. ஸ்கூல் மூடப்பட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரைவருக்கு வந்துக்கிட்டு அவங்களோட இன்கம் பாதிக்கிற நிலைமையில வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த சங்கத்தில் எசான் முடா சங்கத்தில் சார்பாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு உதவி கொஞ்சம் கொடுத்து அவங்களோட பபானை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி. வருமானமில்லா காலத்தில் வாகனங்களுக்கான பொருளக கடனை திருப்பிச் செலுத்துவது உட்பட இன்னல்களை எதிர்நோக்கி வரும் இவர்களுக்கு இது பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த பிகேபி டைமில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த ஒத்தியாச ஜாமான்லாம் கொடுத்தது ரொம்ப நன்றி. பாதிப்புக்குள்ளான இத்தகையோருக்கு எசான் முடா அமைப்பு தொடர்ந்து பல உதவிகளை வழங்கி வருகிறது. சர்ச்சையாகிறது இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டடம். ஏழை நாடுகளுக்கு சீனா தடுப்பூசி வழங்குவதில் உள்நோக்கமா? விரிவான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் உள்நாட்டுச் செய்திகள். அயர்லாந்து பெண் நோரா என் கோரின் மரண விசாரணையின் முடிவு இம்மாதம் 31ஆம் தேதி அல்லது ஜனவரி 4ஆம் தேதி தெரியவரும். அந்த மரண விசாரணையின் இறுதி வாக்குமூலத்தை இன்று செவிமடுத்த பின்னர் மரண விசாரணை நீதிபதி மைமுனா ஐட் அதனை அறிவித்தார்.
கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து 64 பேர் சாட்சி அளித்த வேளையில் மரணம் தொடர்பான சான்றுகளும் தாக்கல் செய்யப்பட்டன. சிறுமியின் பெற்றோர் மேவ் ஜாஸ்பிரின் கோரின், செபஸ்டியன் கோரின் உட்பட 47 பேர் சாட்சியமளித்தனர். இது குற்றவியல் விசாரணை அன்று, மாறாக நோரா என் உயிர் இழந்ததற்கான காரணத்தை கண்டறிய ஏதுவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் மரண விசாரணை. இது தொடர்பில் முடிவை அறிவிக்க சாட்சியாளர்களை அழைப்பதோடு சான்றுகளை சரிபார்ப்பதே போதுமானது என நீதிபதி மைமுனா கூறினார். மலாக்காவில் இவ்வாண்டு ஏப்ரல் தொடங்கி இம்மாதம் 5ஆம் தேதி வரையில் 2720 பேர் டெங்கி காய்ச்சலுக்கு இலக்கானார்கள். அவர்களுள் 80 உயிர் இழந்ததாக மாநில சுகாதார போதைப்பொருள் ஒழிப்பு விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ரஹ்மத் மரிமான் தெரிவித்தார். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் டெங்கி காய்ச்சல் கண்டவர் 2017 இருந்தது. அதே வேளையில் இவ்வாண்டில் இதுவரையில் 43 பேர் சிக்குன்குன்யா நோய்க்கு இலக்கானார்கள். ஆயினும் எவரும் ஜிகா காய்ச்சலால் பாதிக்கப்படவில்லை. மாநில அளவில் சிறப்பு டெங்கி பணிக்குழு அமைக்கப்பட்டு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதால் டெங்கி காய்ச்சல் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக டத்தோ ரஹ்மத் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் AFC ஆசிய காற்பந்து சம்மேளனத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்படும். குறிப்பாக நிதி உதவி வழங்கி அவ்வமைப்பு ஆதரவு வழங்குவதாக மலேசிய காற்பந்து சங்க இயக்குநரும் AFC-யின் செயற்குழு உறுப்பினருமான டத்தோ ஹமீடின் முகமது அமீன் தெரிவித்தார். ஆசியாவின் முதன்மை காற்பந்து அமைப்பாக AFC விளங்குகிறது. அடுத்த ஆண்டு உள்ள சவால்களை எதிர்கொள்வதுடன் காற்பந்து போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதையும் அவ்வமைப்பு உறுதி செய்யும். அனைவரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல போட்டிகளை ஒத்திவைத்ததுடன் சில போட்டிகளை AFC ரத்தும் செய்துள்ளது. அண்மைய நிலவரங்களை கருத்தில் கொண்டு சில ஆசிய நாடுகளில் உள்ள காற்பந்து தொழில்துறை தொற்று நெருக்கடியை சமாளிப்பதுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுவதில் பல சவால்களை எதிர்கொண்டு வருவதை ஹமீடின் சுட்டிக்காட்டினார். குறளும் விளக்கமும். குறள் 437. செய்யற்பால செய்யாது இவர் யான், செல்வம் உயர்பாலது அன்றி கெடும். செய்யத்தக்க நன்மைகளை செய்யாமல் பொருளை சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும். நாளை இரவு மணி 7:30க்கு TV 2லும் மைஃப் ரிவ்யூ அலைவரிசை 1, 2, 3லும் தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.